ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வெளிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கார்த்திகை மொத்தம் 29 நாட்களுங்க. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 3ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. கார்த்திகை 17ஆம் தேதி பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே சூரிய பகவான் விருச்சிகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்கள் ராசிநாதன் 2.25 நாள் ஒரு இடத்துல இருப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அவர் 12 ராசியும் சுற்றி வந்துடுவார் ஒரு மாதத்துக்கு. குறிப்பாக இந்த கடகம் கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது ஐயப்பனுடைய ஞாபகம்தான். எல்லோரும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது இந்த மாதம்தான் ஸ்டார்ட்டு. 1ஆம் தேதியிலேருந்து நிறைய மாலை போடுவாங்க அதிகபட்சமாக. இது பெரிய கொடுப்பனையான ஒரு விஷயம். யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப கொடுப்பனைங்க. அடுத்தது இன்னொரு தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரக்கோணத்தை அடுத்து ஷோலிங்கர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே யோக நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர், பெரிய மலையில் யோக நரசிம்மரும் சின்ன மலையில் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க. இந்த யோக நரசிம்மர் அப்படின்னு சொன்னாலே 12 மாதமும் அது 11 மாதமும் அவர் யோகத்தில் தியானத்தில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். இந்த மாதம் கண் விழித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த எல்லா மாதமும் போவாங்க பக்தர்கள். அதுவும் இந்த கார்த்திகை மாதம் அதிகபட்சமாக பக்தர்கள் சென்று வருவதை நாம் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம நடந்து படியேறுவோம், 1310 படின்னு நினைக்கிறேன் பெரிய மலையில். ஆனால் இப்போ ரோப்காரும் இவங்க விஞ்சி ஏதோ போட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இப்போ பண்ணியிருக்காங்க. வயசானவங்களுக்கெல்லாம் ஏற முடியாது இல்லையா, அதை போயிட்டு வாங்க. இந்த கார்த்திகை மாதம் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு ஒரு திருப்பம் கண்டிப்பாக வரும், நிச்சயமாக நம்பலாம். சரி, ராசியில் குரு பகவான் இருக்கார். குரு பொறுத்தவரையிலையும் உச்ச நிலையில் இருந்தாலும் இப்பொழுது அவர் வக்ரம் அடைந்திருக்கிறார். கார்த்திகை 2ஆம் தேதி வக்ரம் ஆயிட்டார். வக்ரம் பெற்ற கிரகம்
நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. என்னதான் இருந்தாலும் ராசியில் ஒரு பாப கிரகம் இருக்கக்கூடாது, ஒரு சுப கிரகம் இருக்கலாம். அவருக்கு இருக்கிறதுலே மிகுந்த சுப கிரகம் குரு தான். அவர் என்னை பொறுத்தவரையிலையும் நீச்சம் பெற்றாலும் அவர் நல்ல பலனை தருவார். ஏன்னு சொன்னால் கெட்டாலும் மேன்மக்கள் என்ற மாதிரி குரு பார்வை கோடி நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நிலை. ஸ்தான பலத்தில் அந்தளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லை, ஓரளவுக்கு ஸ்தான பலம் இல்லை, அதிகமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஸ்தான பலம் உண்டு, 1ஆம் இடத்துல இருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறார். இது பெரிய குரு பார்வை கோடி நன்மை. வக்ரம் பெற்றாலும் குரு பார்வை நல்லாயிருக்கும், அதான் நீச்சம் பெற்றாலும். 2ஆம் இடத்துல கேது இருக்கு. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி உட்பட வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் உட்பட கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து பேசணும், அமைதியாக பேசணும். ஏன்னா 2ல் கேது இருந்தால் இந்த கேது பகவான் உங்களை ஒரு வழி பண்ணுவார். கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தும். ஆனால் அஃப்கோர்ஸ் ஒரு காட்ஸ் கிரேஸ் என்னன்னா, இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு வந்ததுக்கப்புறம் ஒரு யோகமான ஒரு நிலை. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு, ஈகோ எல்லாம் விட்டு விலகி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் வந்தாச்சு இந்த கடகராசி என்பவர்களுக்கு. ஆனாலும் கூட குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டுவாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் அறவே செய்யக்கூடாது. 3ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய வரும், விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். எடுத்த காரியங்கள் தடைபெறாது, தாமதமாகும், அவ்வளோதான். நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு அதிகப்படியான டென்ஷன், டார்ச்சர், வேலை பளு இதெல்லாம் இருக்கும். மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும்னு அதை பயணப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காது. 4ஆம் இடத்துல சுக்கிரனே இருக்கார். 4க்குடையவன், 4ல் ஆட்சி பீடம், 10 நாள் இருக்கார். அப்போது புதன் அங்கே இருக்கார். இருந்தாலும் 4ஆம் இடம் என்பது மாத்திருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இது ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பீங்க. உங்கள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சிலர் வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, புதுப்பிப்பீங்க, ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுவீங்க, பெயிண்ட் பண்ணுவீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க. இப்படி ஏதாவது ஒரு வேலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரலாம். அதனால் நீங்கள் அதை வீட்டை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கிறது. ஒரு சிலர் 2 வீலரு ரொம்ப பைசா அடித்து ரிப்பேர் நிறைய ஆகுது அப்படின்னு சொல்லி அதை 2 வீலரை மாற்றலாம்னு ரொம்ப நாளாக ப்ரொபோசல் இருக்கும். அது இந்த மாதம் கண்டிப்பாக நிறைய வரும். கண்டிப்பாக பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 4 வீலர் வாங்கணும்னு கற்பனையில் இருந்திருப்பீங்க. அதிகப்படியான ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக சாஸ்வதமாகும், வாங்குவீங்க. நீங்களும் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சந்தோஷமாக காரில் போவீங்க, பயணப்படுவீர்கள். 4ஆம் இடம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. 5ஆம் இடத்து அதிபதி 5ல் ஆட்சி பீடம் ஏறுவதே சிறப்பு, குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு. அப்போ பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளுடைய கல்வி நிலை மிக உன்னதமாக இருக்கும். குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அவர் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று ஆட்சி பெற்று குரு பார்வை, குரு மங்கள யோகம் பெறுவதால் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு
தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். நல்ல ஒரு லாபத்தையும் பார்க்க போகிறீர்கள். ஏன்னா அந்த 10 குடையவன் 11ஆம் வீட்டை பார்க்குறார் செவ்வாய். அது மட்டும் இல்லை, குரு தன்னுடைய வீடான 11ஆம் வீட்டு அதிபதியே குரு தான். அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் 20 நாள். இப்படி இந்த 2 சூரியனும் 7ஆம் பார்வையை 11ல் பார்க்குறது. அப்போ 2 11 லிங்க் இருக்குது, 5 10 லிங்க் இருக்குது. 4 5ல் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்படி 11 ரொம்ப புனிதமாகிறது, சூப்பராக இருக்குது. அப்போ நல்ல லாபம் கண்டிப்பாக வருமா? நிச்சயமாக வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் 10 செவ்வாயாக இருக்கிறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சூரியன் வர இருக்கார் அங்கே ராஜகிரகங்கள். அப்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்யூரிட்டி, இதையும் தாண்டி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் கடகராசியில் பிறந்தவர்கள். தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும், லாபங்கள் அதிகமாக கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ஏன் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்கி கௌரவிப்பார்கள் என்று சொல்லலாம். வேலைக்காக முயற்சி பண்ணுற கடகராசி அன்பர்கள், அது கவர்மெண்ட்டில், ஏன்னா ராஜகிரகங்கள் குரு பார்க்குது, சூரியனையும் செவ்வாயும் குரு பார்வை. அப்போ ராஜகிரகங்கள் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால் கடகராசியில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க, இன்டர்வியூ வந்திருக்கு, தாராளமாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு எங்கே கிடைக்க போகுது? கண்டிப்பாக கிடைக்கும். காலம் நம்ம கையில் இல்லை, கிரகங்கள் கையில் இருப்பதால். இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக பண்ணலாம், ஆரம்பிக்கலாம், நல்லா போகும், ஒன்றும் குறை கிடையாது. குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், குலதெய்வத்துடைய அனுகிரகம் பிளஸ்ஸிங் 100% கிடைக்கக்கூடிய காலம். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அங்கே செவ்வாய் 10 நாள் அங்கே போய் உட்காந்துருக்கார், 5 6 இருக்கார். அப்போது பிள்ளைகள் மூலம் கடைசி 10 நாள் கருத்து வேறுபாடு வரும், அவங்களுக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி எதிரிகளால் ஒரு சிலருக்கு தாக்கம் இருந்தாலும் நீங்கள் தான் கடைசியில் ஜெயிப்பீங்க. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகுது. சட்டு புட்டு இந்த குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பார். அடுத்தது 8ஆம் இடத்தில் ராகு, தனித்த ராகு, 2இல் தனித்த கேது. ராகு கேது பிடியில் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. 8ஆம் இடம் ராகு அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு ஏதாவது ஒன்று கொண்டாந்து விட்டுருவார் அவர். அதுவும் அறிமுகம் இல்லாத இடம், பஸ் ஸ்டாண்டு, இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷனு, மொழி தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர்கள், இவங்ககிட்ட தேவையில்லாமல் ஒரு சண்டை, வாக்குவாதம் ஆகி பெரிய சண்டை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு வரும். அல்லது மற்றவங்க உங்களை சார்ந்தவங்க யாராவது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போவாங்க, அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நீங்களும் காத்து கிடப்பீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, எந்த குறையும் இல்லை. எஸ்கேபிசம்னு சொல்லலாம், தப்பிச்சிடலாம். நீங்கள் அழகாக போய் சம்பாதிக்கலாம், அழகாக சந்தோஷமாக படிக்கலாம். படிக்க போகிறீங்களா படிக்கலாம், இல்லை உத்தியோகத்துக்கு போகிறீங்களா சந்தோஷமாக உத்தியோகம் பார்க்கலாம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை இருக்காது, வழக்கம் போல் நல்லா போகும் தொழில். 9ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, ஆனால் குரு பார்க்குறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், பாக்கியத்தில் தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், தந்தையால் நல்லது நடக்க போகுது.
ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்ய போகிறீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ போகிறீங்க. ஒரு சிலர் அட்லீஸ்ட் நான் தீர்த்த யாத்திரையாவது போகிறேன், வெளி மாநிலம் வெளிநாட்டுக்குன்னு போவீங்க. ஆத்ம திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்குது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, அதனால் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் வீட்டை எத்தனை கிரகங்கள் பார்க்கிறார்கள்? சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இப்படி 11ஆம் இடம் சிறப்பாகிறது. லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலம். தொழில் வளர்ச்சி இருந்தால் தானே லாபம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியும் இருக்கும், லாபமும் கிடைக்கும். என்னதான் லாபம் வந்தாலும், தொழிலில் லாபம் வந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். அல்லது பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க பெண் பிள்ளைகள் அப்படின்னு தங்கம், வெள்ளி, பாத்திரங்கள் போன்றவை வாங்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிங்கன்னா திரும்ப வராது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த கடகராசி அன்பர்களுக்கு 11, 12, 13 கார்த்திகை மாதத்தை தான் சொல்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும், சூதனமாக நடந்துக்குங்க. இந்த 3 நாளும் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது, தலைப்பாயிட, அதான் அலர்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் சந்தாஷ்டமப்பா, யாராவது சண்டைக்கு வரணும்னு வந்தால் அப்படின்னா சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்து பணிவாக போனீங்கன்னா அவனுடைய வீரியம் குறைஞ்சிடும். அதை நீங்கள் ஆஃப் பண்ண மாதிரி ஆகிடும். நீங்கள் சாதாரணமாக நடந்து தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். மற்றபடி ஓம் அமிர்த ராகவே போட்டின்னு 1008 சொல்லுங்கள். துர்க்கையை கூட வழிபாடு பண்ணலாம். ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு 1008 சொல்லுங்கள். அதாவது 1008 சொல்லுங்கன்னா நீங்கள் கவுண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். 1, 2, 3 எத்தனை தடவைனாலும் சொல்லுங்கள். அது 508 இருக்கலாம், 1008 இருக்கலாம், 2008 கூட இருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வைப்ரேஷன் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இருக்கிற கிரகங்களையே வலிமை மிகுந்தது ராகு கேதுக்கள். ராகுவை விட கேது ரொம்ப வலிமைன்றான். அவன் குடும்ப ஸ்தானத்தில் வேற உட்காந்துருக்கான். இப்போ ராகுக்கு யாரால பிரச்சனை அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டா அந்த பிரச்சனை தலைக்கு வரும், தலைப்பாயிட போகும். அதனுங்க லாஜிக்கு. சரண்டர் தத்துவம் தான் உலகத்தில் அதிகமான நல்ல தத்துவம். கேதுவுக்கு பிள்ளையாரை கூட வழிபாடு பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். 2 சூரியன் 5இல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மனதளவில் உங்களுக்கு சமூகத்திலும் சரி ஒரு பிரகாசம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நல்ல வெளியூர் அன்பர்கள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.